ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்படின்னா குமுளிலேருந்து வாகமன் போகிறோம். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அது வரையும் பார்ட் 1 பார்ட் 2 காட்டுமல்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு ட்ரிப்பு. காட்டுமல்லேருந்து நம்ம திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், குமுளி வந்துட்டோம். இப்போ குமுளிலேருந்து வாகமன் போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், இதுலேருந்து போக இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். நீங்கள் பார்க்க இதை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ சொர்க்கம்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம் வந்து வெறும் பில்டிங்கு, கார் சத்தம், வெறும் அப்படி தான் பார்ப்போம். நம்ம ஊர்லேயும் வில்லேஜெலாம் இருக்கும். வில்லேஜில் இருந்தாலும் அப்படியே வெறும் விவசாய நிலம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, நம்ம இந்த காட்டுமன்னார் கோயில், கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நீர்ப்பாசனம் ப்ளஸ் பயிர் இது தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், வெறும் மரம், காடு, அதாவது இயற்கை நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பூமியிலே நம்ம எங்கடா வித்தியாசமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். வந்துச்சு டேனிங். இந்த டேனிங்லாம் உண்மையிலுமே கொஞ்சம் பயம்லாம் இல்லை, ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்ன ஒன்று நான் பயந்து ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, எழுத்தாப்பில் ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா எப்படா மாறுறதுன்ற ஒரு பயத்துலாம் போயிட்டு இருந்தேன். சொன்ன மாரியே இதை வந்துட்டேன் எழுத்தாப்பில். இது பரவாயில்ல, சின்ன வண்டி, இது மாதிரியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எதாவது பஸ்ஸுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே சொல்கிறத விட இங்கே இடத்துக்கு போகும்போது ஒரு பயங்கர ஒரு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டேன், கேரளாவுக்கு இதான் ஹைவே ரோடு போல இருக்குது நம்ம வாகமன் போகிறதுன்னு. ஆக்சுவலாக இது ரோடு வந்து தப்பான ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். வாய்ஸ் கூட அப்புறம் பேசலான்ற மாரி இந்த இடத்த பாருங்கள். அப்படியே மழை பெஞ்சு பாசி படிஞ்சு போயிருக்கு அந்த மரத்துலலாம். அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது. நம்ம ஊரில் அது இருந்துன்னா என்ன வந்து வெட்டி இதாவது வேறு ஏதாவது ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல. அவ்வளோ இயற்கை இன்னமும் பராமரித்து சூப்பராக இருக்குது. அதாவது கேரளா ஃபஸ்ட் டைம் வரும்போதே அவ்வளோ ஒரு ஆனந்தமாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே வரும்போது மனசே இல்லைன்ற மாரி இருக்குது. அப்படியே கார் ஓட்டவே மனசு இல்லை. இடையில நான் நிப்பாட்டி சுற்றி பார்த்து தான் போயிருக்கோம். உங்களுக்கு வீடியோ கொண்டதுக்காக ஃபுல்லாக அப்படியே நேராக போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது அப்படியே போகும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு எப்படி சொர்க்க வாசல் திறந்தால் போவாங்களோ அந்தமாரி இருக்குது. இயற்கைக்குள்ளே படத்தில் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இயற்கையான படங்கள் பார்க்கும்போது பசுமையை பார்த்தாவே மனசு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்தமாரி இருக்குது. இது பார்க்கும்போது மனசுக்கு அளப்பரிய ஒரு இன்பமாக இருக்குது. பார்க்கும்போது வெறும் பச்சை பச்சேன்னு இருக்குது, 2 பக்கமும் காடு. ஆக்சுவலாக இதில் இன்னும் வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமாக தெரியும். இதில் வந்து மேப்பு வந்து இது நேராகவும் போகலாம். மேப்பு வந்து எங்களை எங்கேயும் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்குது. நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் போகிற இடம்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒன்று இது பொழுது போயெலாம் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். பகலில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோ ஒரு அருமையாக இங்கே பாருங்கள். அடாடா, அப்படியே இதெல்லாம் வந்து படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ற மாரி எனக்குலாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா சில பேர் வாகமன் போடுவாங்க. போனாவே டூரிஸ்ட் பிளேஸு போனால் அந்த பேராஷூட்டு போகலாம், சுற்றி பார்க்கலாம், அந்த இடம் இப்படி இருக்கும், இந்த 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 ட்ரைவ் போகலாம், இந்த ரைடு போங்க, இந்த போட்டிங் போங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இதுமாரி காரு யாராவது ஃப்ரெண்ட்ஸு மூலிமா இல்லை ஃபேமிலி ஏதாவது எடுத்துகிட்டாலும் பரவாயில்ல, கார்லேயே போங்க. சாப்பாடு வேணால் கட்டி இங்கே போகிறேன் நிப்பாட்டி சாப்பிட்டு போங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ட்ரிப்பாக இருக்கும். காலையில் ஆரம்பித்து இது இங்கேருந்து 45 கிலோமீட்டர் கீழே இருந்து வரும். நீங்கள் இதுவே வந்து ஒரு பெரிய சூப்பராக இருக்கும். மறக்கவே மாட்டீங்க லைஃப்பில். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் எனக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு வாகமனை விட இந்த ரூட்டுக்கு போனது தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த பார்ட்டு இன்னும் உங்களுக்கு போக காட்டுறேன். நிறையா இருக்குது வீடியோலாம். பார்ப்போம், நம்ம போவோம், ஒன்று பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் தான் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வியூவர்ஸாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.